உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீதானே? நீ என்னெல்லாம் பண்ணனு அதெல்லாம் மறக்க முடியுமா? எங்க அம்மாவுக்கு என்னாச்சோன்னு பயந்துகிட்டு ஐஏஎஸ் இன்டர்வியூல இருந்து நான் பாதிலே வந்துட்டேன். அது தப்புதான். நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல. சாரின்னு கூட கேட்டேன். நீ அதோட விட்டியா? என் குடும்பத்தையே உன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு நாள் முழுக்க என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தின. ஏய், அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? போ சக்தி, அத மறந்து நான் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உனக்கு என்ன, நீ ஈஸியா மறந்துடுவ. வரிசையா எல்லார்கிட்டையும் நான் தானே திட்டு வாங்கினேன். என்னால எப்படி மறக்க முடியும்? சக்தி, நம்ம நல்லதை மட்டும்தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். இது கூட உனக்கு தெரியாதா? சக்தி செல்லம்ல. ஏய், முதல்ல நீ எந்திரி. நீ நல்ல மூட்ல இருந்தா என்ன கொஞ்சுவ, இல்லனா என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ முதல்ல கிளம்பு. ஏய், என்ன நீ ஓவரா போற? ஏதோ நீ ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி சீனா போட்டுட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா மட்டும் வெற்றி வெற்றின்னு பின்னாடியே சுத்துவே இல்ல? இல்லனா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மேடம். ஏய், எல்லாம் நானும் பார்த்து தாண்டி இருக்கேன். ஆமாடா. அப்படிதான். என்ன என்ன இப்போ? அப்படினாவா? சரி சரிப்பா. ஏய், அப்ப நானும் அப்படிதாண்டி. இருந்துட்டு போ. யார் உன்னை மாற சொன்னா? இப்போ வந்து சக்தி சக்தின்னு கெஞ்சினது யாரு? நீதானே? ஐயோ பாவம், ரொம்ப திட்டிட்டோமே. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு வந்தா என்ன இலக்காரமா பாக்குறியா? ஏய் சக்தி, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீயா வந்து என் பின்னாடி நின்னு வெற்றி மாமா வெற்றி மாமா, நான் அவசரத்துல கோவமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ற வரைக்கும் எழுதி வச்சுக்கோ, உன் பக்கத்துல கூட நான் வரமாட்டேன். ஷேடோ தெரியுமா? ஷேடோ, என் ஷேடோ கூட உன் பக்கத்துல வராது. வெற்றி மாமான்னு கூப்பிட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், நடக்கவே நடக்காதடா. யார்கிட்ட யார் மன்னிப்பு கேக்குறது? ஏய், கடைசியா சொல்றேன்டி, நல்லா யோசிச்சுக்கோ. அவசரப்பட்டு வார்த்தை விடாத. ஏய், எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு சொல்லு. என்ன ஏன்னா ஷேடோ ஷேடோ என் மேல படுதுல கொஞ்சம். ஆனாலும் உனக்கு இவ்வளவு திமிரலாம் ஆகாதடி. ஐயோ, ஏதோ கொஞ்சம் இந்த அழகா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்காக இவ்வளவு மண்ட கர்வம்லாம் ஆகாது. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். கொட்டிக்கிட்டவள போய் வச்சுக்கிறேன்னு சொல்ற பாரு பக்கி. ஏய், நான் இங்க இவ்வளவு கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கு? ஏய், சும்மா இருக்க சங்க நீ ஊதி விட்டுட்ட, உனக்கு இருக்கடி இன்னைக்கு. ஏய் ஏய், யாருக்குடா ஃபோன் பண்ற? அடிச்சுன்னு வெச்சுக்கோ. டேய் டேய், இவன் இன்னைக்கு ரொம்ப பேஸ்டடா. உடனே வாங்கடா, இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியலடா. டேய், நம்ம இடத்துக்கு வந்துருங்க சரியா? டேய், சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. ஏய், நான் ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் கதவை மூடி தூங்கிடாத சரியா? உனக்கு வந்து இருக்குடி. அப்படி எங்கடா போற? சொல்லிட்டு போ. பயம் வந்துச்சுல்ல? பயம் வந்துச்சுல்ல? அதான், எங்கடா நான் வந்து உன்னை பாடா படுத்த போறேன்னு பயம் வந்துச்சுல்ல? அந்த பயத்தை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ சரியா? வந்து இருக்குடி உனக்கு. ஆமா, என்ன சொன்ன? எப்படி எப்படி? என் நிழல் பட்டா உனக்கு கோவம் வருது. வரும்டி, வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் பாரு, உனக்கு இருக்குடி. ஏ, இவனை லைட்டா தூண்டி விட்டாலே டென்ஷன் ஆயிடுவான். இவன் கோவப்படுறத பார்க்கவே அவ்வளவு ஜாலியா இருக்கு. மறுபடியும் வந்து சண்டை போட்டானா பாத்துக்கலாம். அண்ணே, என்ன திடீர்னு எங்களை சரக்கு அடிக்க கூட்டு வந்த? என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் செம்ம கான்ல இருக்கேன். டேய், சும்மா அந்த சக்தி வேற ஏத்தி விட்டுட்டே இருக்காடா. டேய், வாடா நம்ம போயிடலாம். டேய் இருடா, அண்ணன் ஃபீல் ஆகி பேசிட்டு இருக்காப்ல, லைட்டா சரக்கு அடிச்சுட்டே என்ன விஷயம்னு கேட்போம்டா. அப்படிங்கிற? டேய், இன்னைக்கு அவளாச்சு நானாச்சு, சரக்கு அடிச்சுட்டு போய் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. டேய், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. அண்ணே அண்ணே அண்ணே, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, வருவேன் இரு. சும்மா தோணு. டேய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான்? அண்ணே
டென்ஷன் ஆகாதண்ணே, நம்ம ஆளு தான் வந்துருவான். சொல்லுங்க என்ன வேணும்? அண்ணே ஆளுக்கு ஒரு குவார்டரு. இந்த குவார்டருக்கு தான் இந்த அலப்புறையா? அண்ணே அண்ணே அப்படியே ஒரு 3 ஆம்லேட். அண்ணே வாட்டர் பாட்டில். என்ன இவன் முழுசா கேட்காம போய்கிட்டே இருக்கான்? டேய் செம்ம கோவத்தில் இருக்கண்டா. இவன் வேற ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வேற மாதிரி ஆக போகுது பாரு. அண்ணே சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காதண்ணே. அண்ணி அவ்வளோ சொல்றல்ல, நீ மட்டும் என்ன சும்மாவா இருக்க? எப்போ பாரு அண்ணியை வம்பழுத்துக்கிட்டே தானே இருக்க. இருண்ணே எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் என்னடா இவன் அந்த ரூம்குள்ள இருக்கிறவங்களே பலமா கவனிச்சிட்டு இருக்கான்? என்ன ஏதோ பெரிய குரூப்பா இருக்குமோ? அண்ணே இவனை விடக்கூடாதுண்ணே, நம்மளும் அதே மாதிரியே சாப்பிடணுண்ணே. சாப்பிட்டே ஆவணும்டா. டேபிள் இருக்கிறது எல்லாம் இங்க வரணும்டா. ஆமா வரணும். அண்ணே அண்ணே என்னையா 3 ஆம்லேட் தானே வரும், உட்காருங்க. டேய் டேய் அண்ணா அண்ணா இங்க வா. டேய் அண்ணா இங்க வாடா. வாடா இங்க வா. என்னப்பா? என்ன நீ பாட்டுக்கு அந்த ரூமுக்கு போயிட்டே இருக்க? இங்க பாரு, அந்த குரூப்புக்கு என்னெல்லாம் கொண்டு போனியோ அது எல்லாம் இப்ப இந்த டேபிளுக்கு வந்தே ஆகணும். ஒரு கோட்டர் சொல்லிட்டு இவ்வளவு சைடிஸா? எல்லாம் என் தலையெழுத்தியா? ஏய் டேய் இவன் ஓவரா பண்றான்டா. அந்தால இத பேசிட்டு போறானே. உட்கார்னே உட்கார்னே. இருனே. அண்ணே அந்த கட்டிங்க போட்டு அப்புறம் வச்சு போனவனே. சரக்கு அடிச்சு பாத்துக்கலாம். இருக்கிற காண்ல இவன் வேற வெறுப்பேத்துறான். டேய் நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம டேபிளுக்கு ஏதாவது வந்துதாடா? இல்ல வரும், வெயிட் பண்ணுனே. ஏண்டா இத கொண்டு வரதான் உனக்கு இவ்வளவு நேரமா? கோட்டர்னா இப்படிதான் வரும், சும்மா கத்திக்கிட்டு இருக்க கூடாது. டேய் டேய் மத்ததெல்லாம் எங்கடா? நாங்களும் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். அந்த குரூப்புக்கு மட்டும் கவனிச்சிட்டே இருக்கீங்க. அப்ப நாங்கெல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வெயிட்டா தருவாங்க, நீ தருவியா? நாங்களும் தருவோம்ல, சொலையா முழுசா தருவோம்ல. அவங்க எல்லாம் 500 ரூபா கொடுப்பாங்க, டெய்லி வருவாங்க, எப்போ வந்தாலும் தருவாங்க. நீ தருவியா? ஆளப்பாரு. என்னடா அண்ணே விடக்கூடாதுனே, இன்னைக்கு நாமளும் அந்த குரூப்பான பார்த்தாகணும். டேய் ஒரு ஃபுல்லு சொல்லு. யோ யோ கிளாஸ கொண்டு வாயா, அப்படியே ஒரு ஃபுல்லையும் கொண்டு வா சேர்த்து. அண்ணே அண்ணே பாரு 2 ஃபுல்லையும் கொண்டு வரா. யாருகிட்ட? வெய் சீக்கிரம் வெய். கொண்டா. யோ யோ எங்க கொண்டு போற? யோ இது உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. யார்டா அவங்க? டேய் யாரா அவனுங்க? சரியான மொட குடிகாரங்களா இருப்பானுங்க போல இருக்கு. அண்ணே முதல்ல நாம இத முடிக்கிறோம், அப்புறம் அவனுக்கு யாருன்னு போய் பாக்குறோம். ஆமாடா பாத்துறோம். வேணா ஊத்துன. Cheers. அண்ணே அண்ணே வாயா, நம்மள ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே. சரிடா. வா 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 வா. அண்ணா அண்ணா சரக்கோட அண்ணா அண்ணா சைடு சேர்த்துக்கிறேன். எப்பா டேய் சத்தியமா முடியலடா. யாரா அவன்? அண்ணே டேய் திவ்யா அப்படியாடா? அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்கண்ணே. டேய் நம்ம ஊர்ல நம்மளோட அதிகமா குடிக்கிறாங்களாடா? டேய் அவனை பார்த்தே ஆகணும்டா. வாடா போலாம், வாங்கடா வாங்கடா. குரூப் இல்லடா, ஒரே ஒருத்தன் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணே நம்ம ஊர்ல இப்படி ஒருத்தனா பார்த்ததே இல்லண்ணே. யாருன்னு கேளு. அண்ணே யாருன்னு உள்ள போய் பாப்போம். வாணம் போலாம். வாங்கடா. டேய் டேய் நம்ம ரோஹித். ரோஹித் ப்ரோடா. ஆனா இவன் எதுக்கு இந்த குடி குடிக்கிறான் என்னன்னு கேளு. ஏங்க ரோஹித் ப்ரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றி ப்ரோவா? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன ப்ரோ? நீங்க போங்க. என்னாச்சு ப்ரோ? அவன்
எதுக்கு இவ்வளவு சரக்கு அடிக்கிறீங்க இப்படி? என்னதுன்னு கேட்காத ப்ரோ. நீங்க என் உயிரை காப்பாத்தினவர் ப்ரோ. என் அண்ணன் மாதிரி. என்னால உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. முதல்ல கிளம்பி போ ப்ரோ. ஏய் என்னடா சொல்றான் இவன்? அண்ணே விடாதண்ணே, என்னன்னு கேளுண்ணே. ரோஹித், என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் சரி பண்ணி தரேன். நீயா? என்ன ப்ரோ நீ? பிரச்சனையே உண்டால தானே? ப்ரோ என்னடா சொல்றாப்ல? பிரச்சனை என்னாலயா? ஏய் என்ன உளர்ற? ஏன் ப்ரோ என்ன காப்பாத்துன? எதுக்கு என்ன காப்பாத்துன? என்னை காப்பாத்தாம விட்டுருக்கலாம்ல. அவனை எதிரியா நினைச்சிருப்பல்ல. இப்ப நீ எனக்கு அண்ணன் ஆயிட்டல்ல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அண்ணன் இவருக்கு ரொம்ப மப்பு ஏறிடுச்சு, அதான் என்னெல்லாமோ உளறிட்டு இருக்காப்ல. அவன் ஏதோ சீரியஸா சொல்ல வரான், அது என்னன்னு கேளுண்ணே. என்ன சொல்றான்னு கேளுண்ணே. ரோஹித் ப்ரோ, நீ எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்னால உனக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ, நான் காலேஜ் படிக்கும் போது உயிர் பிறர் கூட லவ் பண்ணேன். அவ்வளோதான், கல்யாணம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். காலேஜ் முடிஞ்ச உடனே திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டா. தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சப்போ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ரோ. ஏய் என்னாச்சு ப்ரோ உனக்கு? சொல்லு. வேண்டாம், விட்டுருங்க. ரோஹித், என்னாலதான் நீ பிரச்சனைன்னு சொன்ன. இப்ப பாதியில நிப்பாட்டின என்ன அர்த்தம்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆனா அந்த பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்கா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ரோ. அண்ணே என்னண்ணே சொல்றான் இவன்? எங்க வீட்டுல இருக்காளா? ஆமா ப்ரோ. யாரு ரோஹித்? பூஜா தான் ப்ரோ. அண்ணன் பூஜா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஒத்த கால நிக்கிறா. இவன் என்ன இப்படி சொல்றா? ஏய் ரோஹித் ப்ரோ, நீ நிஜமாதான் சொல்றியா இல்ல குடிச்சிட்டு நீ ஏதாவது போதையில வளர்றியா? நான் ஏன் ப்ரோ வளர போறேன்? சத்தியமா சொல்றேன் ப்ரோ. அவதான் என் லவ்வரு. என் வாழ்க்கை அவதான் ப்ரோ. நீ அவளை லவ் பண்ண ஓகே, அவ உன்னை லவ் பண்ணாளா? என்ன ப்ரோ நீ? எங்க காலேஜ்க்கே தெரியும் நான் அவ்வளோ டீப்பா எவ்வளோ லவ் பண்றது தெரியுமா? ஏண்டா அவ்வளோ தூரம் வந்த இல்ல, என்ன பார்த்து இல்ல, அப்பவே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. லூசா நீ? என்ன ப்ரோ சொல்ற? கோயில்ல பூஜாவை பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஷாக்கு. அவ என்னடானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா. 2 பேர் கல்யாணம் மேடம் இருக்க போயிருக்கீங்க. என்ன ப்ரோ பண்ண சொல்ற? அதுக்கு தான் ப்ரோ சொன்னேன். நீ என் எதிரியாவே இருந்திருந்தா அன்னைக்கு அவளை சண்டை போட்டு கூட்டு போயிருப்பேன். நீங்க என்னடா என்னை பார்த்து ஃப்ரெண்டு உருகுறீங்க. உங்க கல்யாணத்தை எப்படி பாட்ட முடியும்? டேய் ஐயோ, இவன் தெரியாம பேசிட்டு இருக்கான்டா. எனக்கு சக்தி கூட எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுடா. நான் பூஜாவை வேண்டாம் வெறுப்பாதான் கல்யாணம் பண்ணிக்க மேடையில் உட்காந்துருந்தேன். எனக்கு அது எல்லாமே தெரியும். டேய் அப்ப தெரிஞ்சா வந்து சொல்லிருக்க வேண்டியதானே. எப்படி ப்ரோ? பூஜா உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. வந்தா ஆளை வச்சு கொண்டுடுவேன்னுன்றா. அதான் கொஞ்சம் சரி கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் லவ் பண்ண பொண்ணு ப்ரோ. அவன் என்னைய கொண்டு வச்சுட்டு தாய்க்க முடியல என்னால. சரி சரி, இப்ப அதெல்லாம் விடு. டேய் இன்னொரு வாட்டி கேக்குறேன், நீயும் அவளும் லவ் பண்ணது உண்மைதானே? அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? என்ன பார்த்து என்ன கேள்வி ப்ரோ கேட்ட நீ? ஒரு நிமிஷம். பாரு பாரு பிரதர், நாங்க எப்படி லவ் பண்ணிருக்கோம் பாரு. நல்லா பாரு, கண்ணு சிமிட்டா பாரு. பூஜாடா நல்லா பாரு, எப்படி லவ் பண்ணிருக்கோம் பாரு. நானும் பூஜா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க.
ரோஹித் ப்ரோ, இங்க பாரு, நான் இத பாத்துக்கிறேன். இப்படி இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ குடிக்க கூடாது, சரியா? இந்த நிச்சயத்தை நீ என்கிட்ட விட்டுரு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன பண்ண போற ப்ரோ? உடல் ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொன்னா மட்டும் அவனை கல்யாணம் பண்ணி போலாம் மாட்டா. நீ சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏதாவது போய் சொல்லுவா, வேற ஏழ்ரை இழுத்து விட்டுருவா. நீயே எனக்காக வருத்தப்படதான் முடியும். வேணும்னா நாளைக்கு நீயும் வா ப்ரோ, சேர்த்தே சரக்கு அடிப்போம். டேய் கிரி, திடியா, அண்ணே நான் கிளம்புறேன்டா. தோரா ரொம்ப போதையில இருக்காரு, பார்த்து பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடுங்க. நீ கிளம்புன, நாங்க பார்த்துக்கிறது என்னன்னு. ஏய் பூஜா, இவ்வளோ தூரம் அவனை லவ் பண்ணிட்டு 3 தடவை கல்யாண மேடை வரைக்கும் வந்திருக்க. எப்பா, என்னடா இப்படி செம்மையா ஆக்டிங் புரியேன்னு யோசிச்சேன். கேரக்டர் தாண்டி. இந்த தடவை ஜீ தமிழ் அவார்டு உனக்கு தாண்டி. அவ்வளோ சிக்கிரிச்சடி உன் குடுமி என் கையில. டே திடியா, அண்ணே இந்த விஷயத்த நான் முதல்ல சக்திகிட்ட சொல்லணும். அவ எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏன்னா சரக்க போட்டு அண்ணிய வெளுக்க போறேன்னு சொன்ன. டேய், நான் எப்படி அதெல்லாம் சொன்னேன்? சக்தினா அவ்வளோ உசிர்றா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எதுவும் வளராம தொடையை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க, சரியா? இதெல்லாம் கேட்கணும்னு எங்க தலையெழுத்து. வீட்டுக்கு போலாமா ப்ரோ? இருங்க, அண்ணன் போட்டோம் லைட்டா. பார்த்து வாங்க ரோஹித் ப்ரோ, போலாம் நாம. போலாமா ப்ரோ? 2 ரவுண்ட் உட்காருங்க உட்காருங்க. உட்காருவோமா? டேய் பார்த்து போங்கடா. சரக்கு சைடிஸ் எழுதி வச்சுக்கோ, உன் பக்கத்தில் கூட நான் வரமாட்டேன். ஷேடோ தெரியுமா? ஷேடோ, என் ஷேடோ கூட உன் பக்கத்துல வராது. ஐயோ, போகும்போது வீரவாசனெல்லாம் பேசிட்டு போனோமே, இப்ப என்ன பண்றது? ஏண்டா அப்படி பாக்குற? வந்து உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போன. அவ்வளவு வேகமா போனது சரக்கடிக்கதானா? அதுக்குதான் நீ அந்த தடியன்களை வர சொன்னியா? சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. ஏன் சரக்கடிக்கிற இடத்துல இதை விட நல்ல சேலை கட்டிக்கிட்டு எவ்வளாச்சும் வந்தாளா? அத பத்தி என்கிட்ட சொல்லி என்ன வெறுப்பேத்த போறியா? ஐயோ, அது இல்ல சக்தி, நிஜமாவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இத மட்டும் நீ கேட்டேன்னு வையேன், செம்ம ஜாலி ஆயிடுவேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத சொன்னாலாம் சரியா வராது, நான் காமிக்கிறேன். ஹேய், இங்க பாரு. ஓவரா பில்டப் கொடுத்து ஏதாச்சும் சாதாரண விஷயத்த சொன்ன உன் போன் இன்னைக்கு சுக்கு நூறு ஆயிடும். அப்புறம் என்ன கோவக்காரின்லாம் சொல்லக்கூடாது. சாச்சா, நீ கோவமே பட மாட்ட, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியே நான் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பேன். ஆஹா, டேய், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்கிட்ட நூல் விடுறியா? ஏய் இல்லடி, நீ வேணா பாரு. அவ்வளோ சீக்கிரம் நான் காமிச்சிருவேனா? நீ கண்ணை மூடு, நான் காமிக்கிறேன். ஏய், அதெல்லாம் முடியாது. இப்பவே காட்டுனா காட்டு, இல்லனா கிளம்பு. ஏய், இங்க பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏய், உன் வாழ்க்கையவே மாத்தி அமைக்கிற விஷயம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்பா. ஓ, என்னடா ஓவரா சொல்ற? அப்படி என்னடா இருக்கு அந்த போன்ல? நீ கண்ணை மூடு, நான் காட்டுறேன். கண்ணை மூடு. அட இவன் வேற. ஷோ, இப்ப பாரு. பாத்தியா? பார்த்த உடனே உனக்கு எரிச்சல் ஆகுது தானே? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு
எப்படி நம்ம முன்னாடி எல்லாம் நடிக்கிறா பாத்தியா? ஹேய், என்னடா இதெல்லாம்? ஐயோ சக்தி, ஆமா என்னாலே நம்ப முடியல. அப்பா, ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. ஏய், உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. வரட்டும், அந்த கிரியனும் திடீர்னு வரட்டும். உன்னை கூட்டிட்டு போய் சரக்கு ஊத்தி கொடுத்து விதவிதமா செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? இத பாரு.